ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், ROCE. இந்த ரோஸ் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. இது எதை மெஷர் பண்ணுதுன்னா, நிறுவனத்துல வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டல், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அதுதான் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் ஃபேக்டர். ரோஸ் கூடுச்சுன்னா ஸ்டாக் பிரைஸ் கூடும். இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதை எப்படி மெஷர் பண்ணும்? ரோஸோட ஃபார்முலா என்ன? EBIT divided by capital plus reserves plus borrowing. EBIT னா என்ன? earning before interest and taxation. இந்த ரோஸ் ஹையா இருக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன குறிக்குதுன்னா, நம்ம வந்து எஃபிஷியண்டா நம்ம அந்த கேபிட்டலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்றது. இந்த ரோஸை பற்றி ஒரு சார்ட் மூலமாக, ஒரு டேபுலேஷன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். 2 கம்பெனிகள் இருக்கின்றன. ஒன்று ஏ கம்பெனி, மற்றொன்று பி கம்பெனி. ஏ கம்பெனியோட ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 50 லட்சம், பி கம்பெனியோட ஆனுவல் டர்ன் ஓவர் 2 கோடி. ஏ கம்பெனிக்கு வந்து 2 லட்சம், பி கம்பெனிக்கு 20 லட்சம். அப்படி பார்க்கும்போது நமக்கே தெரியுது இல்லையா, ரிட்டர்ன் ஆன் சேல்ஸ் வந்து ஏ கம்பெனிக்கு 4%, பி கம்பெனிக்கு ரிட்டர்ன் ஆன் சேல்ஸ் வந்து 10%.